வெல்கம் டு ஜிம்பாலா எக்ஸ்ப்ளோரர். நம்ம கவி ஃபாரஸ்ட்ல இருக்கோம். இன்னைக்கு நமக்கு வந்திருக்க கைடு வந்து அண்ணன் தான். கண்ணன் கூப்பிடுவாங்க எல்லாரும். வாவ். நம்ம ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனை வந்துட்டு பாடியை ரப் பண்றது. இதுல 1000க்கு மேல ஆனைகள் இருக்கு. 72 லெப்பர்ட் இருக்கு, 57 டைகர் இருக்கு. டைகர் பிரச்சனை இல்ல, ரொம்ப டேஞ்சரஸ் அனிமல்னா கரடி. புலிமார் கைஸ். ஆக்சுவலா உடம்புல ஊறுற மாதிரி தான் இருக்கு. ஒரு ஆனை ரப் பண்ணிருக்கா. பெரிய ஆனைக்கு ஹைட் எவ்வளவு இருக்கும்? சம பெருசு. வா வா போயிடு. அப்புறம் கைஸ் அவ்வளவு பெரிய மரம் கீழே விழுந்திருக்கு. கருகப்பட்டை. இந்த மரம் நல்லா இருக்கு ப்ரோ. இல்ல சவுண்ட் பாருங்க. லெஃப்ட் ஷூல பாருங்க. டாவே மேல இருக்கு. அது இருக்கு பாருங்க. வா அம்மா குண்டா இருக்குடா. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஆட்டம் நம்ம மேலே இருக்குன்றது நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியாதுங்க. நம்ம லாஸ்ட்டாக உட்காரும் போது தான் நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு லைஃப் ஜாக்கெட் தான் வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சும் வந்து பார்த்துருந்தோம். அல்டிமேட்டாக இருக்குங்க. உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? 23 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீ இங்க தான் பிறந்தா? ஆமா, நான் பிறந்தவங்க தான் இங்க இருந்தா 1.5 கிலோமீட்டர் எங்க வில்லேஜ் கேபி வில்லேஜ். இங்க இருக்கவங்க அதிக பேர் ஸ்ரீலங்கன் செட்டில் ஃபேமிலி. ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே गाइस, இந்த டூரிஸ்ட் பிளேஸ் 2000ல ஓபன் பண்ணாங்க. அது எப்போ ஓபன் பண்ணாங்க? 2000 டூரிஸ்ட் பிளேஸ் ஓபன் பண்ணாங்க. 2000ல இருந்து கொஞ்சம் 2005 வரை அதிக இந்தியன்ஸ் வர மாட்டாங்க. ஒன்லி ஃபாரினர்ஸ் வந்தாங்க. ஓகே ஓகே. ட்ரக்கிங் ஃபேமஸ் ஆச்சு. அதுல இருந்து இந்தியன்ஸ் வந்ததுனால நமக்கு வந்து இப்போ ட்ரக்கிங்னா சின்ன ஷோர்ட் ட்ரக்கிங், மீடியம் ட்ரக்கிங் இருக்கு. ட்ரக்கிங்கிறது இப்போதான் இந்த கல்ச்சர் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பண்றதுனால பிசிக்கு உடம்புக்கும் நல்லது, மென்டலி நல்லது, நிறைய நல்லது இருக்கு. நம்ம போக பார்ப்போம், உள்ள போய் பார்ப்போம். கிளம்பலாம். அதே மாதிரி அண்ணன் வந்து பேராண்மை படம் வில்லன் இருக்காருல்ல, பேராண்மை படம் ஷூட்டிங்லாம் இங்கதான் எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல எல்லாம் எடுத்திருக்காங்க. ஜூம் பண்ணிக்காங்க. பச்சை பில்லு மட்டும் தெரியும். பச்சை பில் இங்கதான் பேராண்மை படம் எடுத்திருக்காங்க. ஆமா, அந்த தடுத்து நிறுத்தணும்னு இதுதான் காணிப்பாங்க. இங்கதான் அந்த கிளைமாக்ஸ்ல அந்த தடுப்பாங்கல்ல, சொல்லுவாங்க தடுத்து நிறுத்திடணும் அப்படின்னு. இந்த லேக் வியூ தான் காணிப்பாங்க. நிறைய அட்வென்ச்சர் இருக்குங்க. உள்ள போய் பார்ப்போம். அண்ணன் வந்து நம்ம துறையிலயும் ஒர்க் பண்றாரு, சினிமா ஆளுங்க கூடயும் வந்திருக்காரு. ஸோ அவர் சொல்ற எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ் வேற. பட் ஆனா அவங்க பல நாள் ஒரு படத்துக்காக இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ படத்துல தான் வந்து இப்போ நம்ம டூரிஸ்டா வரனால இதோட முடிச்சு நம்ம கிளம்பிடுவோம். படம் ஷூட்டிங்லாம் வந்தீங்கன்னா நிறைய யாருமே அலோவ் பண்ண முடியாத இடத்துக்குலாம் கூட உள்ள அலோவ் பண்ணாங்க. இப்ப ஆங்கமொழின்னு ஒரு வழி இருக்கு. அதுல எப்படி நீங்க வந்தீங்கன்னா இதுக்குள்ள அலௌட் இல்ல. நமக்கு இங்க கெஸ்டா வரவங்களுக்கு மட்டும்தான் நம்ம பெர்மிஷன் கொடுத்து நம்ம சேஃப்டி பண்ண முடியும். இப்ப நம்ம கொடைக்கானல் ஊட்டினா போய் நிறுத்தினது உங்க இஷ்டத்துக்கு உள்ள ஏறி போனா வரலாம், அப்படி விட மாட்டோம். ஏன்னா நீங்க வர்ற பிளாஸ்டிக் எவ்வளவு வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம வச்சுக்கணும். இந்த பிளாஸ்டிக் வீசுறதுல என்ன பிரச்சனைனா, இந்த பெரிய அணை கூட சாப்பிட்டா ஜீரணிச்சு வெளியே வந்துடுது. சின்ன அணைக்கு ஜீரணிக்காம செத்து போயிடுது. அதெல்லாம் இந்த லோக்கல்ஸா வந்து நீங்க சாப்பிட்டு என்ன செய்யணும்னா பிளேட்டை கொண்டு வெளியே போடணும்னா யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வியூல போயிட்டீங்கன்னா ஒரு சின்ன பையனுக்கு ஒரு பிளேட்டை வீசுவான், அது கரங்கி அங்க போய் அடுத்த முத்துக்கு என்ன செய்யணும் இன்னும் தூரத்துல வீசுறாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு நீங்க பாருங்க, ரொம்ப இந்த ட்ரிங்க்ஸ் அடிச்சு பியர் குப்பெல்லாம் போட்டிருக்காங்க, உடச்சு போட்டு போயிடுறாங்க. அது ஆனை ஏறி மிதிச்சு காலில் குத்தி இதாகி போயிரு. அதெல்லாம் செய்யாம இருக்கிறதுனாலதான் நம்ம ஒரு கண்ட்ரோலா மேக்சிமம் கெஸ்ட்டை வச்சு அலோட் பண்றாங்க. வருமானம் கிடைக்கணும்னு ரொம்ப கெஸ்ட் எடுத்தாலும் பிரச்சனை. போட்டிங் ட்ரக்கிங்னா போல சவுண்டா இருக்கு. ஆமா, ஒரு ஸ்டேக்குனா 50 பேரு, 50 55 பேரு, டேனா 100 பேரு. அப்புறம் சீசன் ஆகும்போது கைடு கூடுதலா இருந்தா 150 அப்படி 200 வரை வரும். ஓகேங்க, இப்ப நம்ம உள்ள போவோம். நம்ம எல்லாரும் காலையும் பாத்தீங்கன்னா அந்த லெட்ஸ் அட்டை ஏறாம இருக்கிறதுக்காக போட்டிருக்கோம். ஒரு கேப் வாங்கிருக்கோம். ஓகே, நோ என்ட்ரியும் போட்டிருக்காங்க. விசிட்டர்ஸ் நோ என்ட்ரி. நம்ம இல்ல டூர்ல இப்ப ஒன்லி பெர்மிட் இருக்கவங்க மட்டும் தான் கவி ஃபாரஸ்ட் விசிட் பண்ண முடியும். ஆமா, சோ கண்டிப்பா ஆன்லைன் தான் அதுவும் புக்கிங். நேர்ல வந்து புக் பண்ண முடியாது, ஆன்லைன்ல புக் பண்ணி தான் வர முடியும். சோ கண்டிப்பா பாருங்க, புக் பண்ணி வாங்க. ரொம்பவே நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்றாங்க அண்ணன் சொன்ன மாதிரி. பாப்போம் போக என்னெல்லாம் இருக்குன்னு பாப்போம். வரவங்க எதுவும் கெடுக்காம தான் போதும். ஆமா, ரெயின் கோட் போடுறதுனால மியூசியம் மாதிரி போட்டுக்கோ. இதுதான் அகாமடேஷன் ரூம்ஸ். இங்க ரூம் இது மட்டும் தான் சீப்பா உள்ளது. அந்த சைடு பாத்தோம்னா கேன்வாஸ் டென்ட், லோவர்ஸ், டோம் டென்ட், இப்படி 3 வெரைட்டியான டென்ட் மட்டும் இருக்கு. இந்த லாஸ்ட் வருஷம் மட்டும் தான் நம்ம ஓவர் நைட் ஜங்கிள் கேம்ப்ன்ற ஒன்று கொடுக்குறேன். இனி சிலப்போ அடுத்த வருஷம் ஆச்சுன்னா நவம்பர் பகுதியில இருந்து மே பகுதி வரை ஓவர் நைட் ஜங்கிள் கேம்ப், ஈவினிங் ட்ரக் பண்ணி உள்காட்டுல போய் ஸ்டே பண்ற மாதிரி அந்த ப்ரோக்ராம் இருக்கும். இது எவ்வளவு வருது இந்த ரூம்? இப்போ வந்து 3540 ரூபா ஒரு ஆளுக்கு. 3 நேரம் சாப்பாடு, ட்ரக்கிங், போட்டிங் எல்லாமே இன்க்ளூடிங்கா வந்துடும்.
இப்போ வந்து மன்சூன் ஆஃபர் அது எவ்வளவுன்னு நெட் அடிச்சு பார்த்தா ஆமா ஆமா எவ்வளோ 2 சம்திங் ஆமா அப்படி வரும். 25 இருந்துச்சு நான் அப்ப ஜூன் ஜூலைல மட்டும் தான் இருக்கும். ஆகஸ்ட் ஆச்சுன்னா நார்மல் இதுக்கு வந்துரும். 35 ஒரு ஆளுக்கு. ஆமா சொல்லாதான் இருக்கு ரூம். இதான் ரூம் ஆக்சுவலா. செம்மையா இருக்கும். ஒரு 6 பேர் வந்தாங்கன்னா தங்கத்துக்கு சூப்பரா இருக்கும் போல. 2 ஃபேமிலி வந்தா செம ஜாலியா இருக்கும். இது ஒரு மீசியா இருக்கு. Okay. வாவ். இது வந்து ஆணைக்கு ஒரிஜினல் இருக்கு. இது கொம்பு மட்டும் மரம் தடியால செய்யப்பட்டது. ஒரிஜினல் இல்லை. ஓகே. அந்த எலும்புக்குள்ள கலர்லாம் இப்படி தான் வரும். நம்ம ஒயிட் கோல்டி பெயிண்ட் வச்சிருப்போம். எதுக்கு அப்படின்னா அந்த லெதர் போர்ட் பார்த்தீங்களா, இது ஒரு 3-4 மாதம் இப்படி தான் இருக்கும். ஃபங்கஸ் பிடிக்காம இருக்கிறதுக்கு. வெயில் அடிச்சுல பிரச்சனை இல்லை. ஒரு ஆணைக்கு எத்தனை பல்லு இருக்கும் தெரியலையே. ஆனா அந்த பல்ல வச்சு தான் வயசு ஏதோ கணிப்பாங்கன்னு. 4 பல்லு இருக்கும். இது அப்பர் ஜோ. 4 பல்லா? இங்க இருந்து இங்கே வர இருக்கு லோவர் ஜோ. அதே மாதிரி அந்த சைடு இருக்கு. நம்ம சாப்பிட்றது தான் நேருக்கு நேர் சாப்பிட்றோம். ஆனால் கிரைண்டிங் பண்ணணும். அப்போதான் அரைக்கிற சவுண்டு கேட்கும். 4 பல்லு தான். ஆமாம். இது வந்து ஆணைக்குள்ள தும்பிக்கை எலும்பு இருக்காது. 1,50,000 மசில் பவர் தான் இருக்கும். அந்த ஹோல் தெரியுதா, அதான் ஆணைக்குள்ள மஸ்தோதம். மஸ்தோதம் ஆணைக்குள்ள ட்ரைன். இப்போ ஒரு டைகர்லாம் அடிக்கணும்னா ஆணை எங்கேயும் அடிச்சாதான் விழுகும். ஓடி அடிச்சா விழுகாது. அதுக்கு பெரிய ஆணையை அடிக்காது, சின்ன ஆணையை தான் அடிக்கப்படும். இப்போ நம்ம போகிற ட்ரக் பார்த்து பாருங்க, சின்னதாக இருக்கும். இப்படி ஆணை நேராக வந்துச்சுன்னா நம்மளை பட்டுன்னு பார்க்க தெரியாது. கண் பார்வை சைஸ் தான். ஒரு மேக்ஸிமம் ஒரு 30-50 மீட்டருக்குள்ளே பவராக இருக்கும். அதுக்கு பவர் குறவாக இருக்கும். அதுக்கு பவர் குறவுன்னு சொல்லி காட்டுக்குள்ளே சத்தம் போட்டு போகக்கூடாது. நம்ம 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அங்கே இருந்தாலுமே ஸ்மெல்லிங்கும் ஹியரிங்கும் பயணமாக இருக்கும். அதனால தான் ஆனதை இப்படி நடக்கிறது. ஸ்டேட் வியூ கிடைக்கும். அதுக்கு கால் பார்த்தீங்களா ஃப்ரண்ட்டில் அடிச்சு வராது. கோயிலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆலயத்துக்குள்ள 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஒருத்தர் அடிக்கிறோம். நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? அதே ஆனால் 4 காலையும் தலையில் வச்சு 1 நிமிஷம் நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த டோஸில் இருக்கனால 3 காலை தான் வெயிட் பேலன்ஸ் பண்ணுது. அதே மாதிரி இப்படி காலை மாற்றிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி காலை அப்படி தூக்கிட்டு இப்படி அடிக்கிறது பார்த்தீங்கன்னா இப்படி அடிக்கிறது. இப்போ நம்ம 5 பேர் இருக்கோம். நம்ம 5 பேரும் காட்டுக்குள்ள மிஸ் ஆகிட்டோம்னா பேச்சுவார்த்தையில் கூப்பிட்டுருக்கோம். அது மாதிரி இப்போ ஆணைங்க 5 ஆணை 10 ஆணைகளாக ஆணையில் அந்த ஓப்பனில் இருக்கிறதா எல்லா ஆணைக்குள்ள எல்லா ஆணையும் தெரியும். இந்த காட்டு பக்கத்தில் சாப்பிட உள்ள இறங்கிட்டுனா ஒரு ஆணைங்க நம்ம ஸ்டெப்புக்கிட்ட அங்கங்கே நிற்கும் ஆணை. அப்போ இந்த காட்டு பக்கம் ஆணை பக்கத்தில் உள்ள ஆணை கூட தெரியாது. ஆனால் இப்போ 5 ஆணை எப்படி கம்யூனிகேஷன் பண்ணும்? ஆனால் சவுண்ட் எப்பயும் போடாது. நம்மளை அட்டாக் பண்ண வரல சவுண்டு போடும். வேறு அனிமல்ஸ் கூட ஃபைட் பண்ண வந்து டைகர்லாம் வந்து சவுண்டு போடும். இல்லைன்னா டெலிவரி டைப் தான் ரொம்ப சவுண்டு போடும். ஆனால் சும்மா சவுண்டு போடாது. அப்போ நம்ம காட்டுக்குள்ள போய் ஆனை சவுண்டு போடுச்சுன்னா தான் நம்ம அடுத்த மலையில் ஆனை தான் நம்ம இங்கேருந்து கண்டுபிடுவோம்ல. அப்போ ஆனை என்ன செய்யணும், அப்படி காலை இப்படி தட்டும். இந்த வைப்ரேட்டிங் தான் கனெக்ஷன். சும்மா சவுண்டு போடாது. அது வரைக்கும் வந்து இது பெரிய காடாக இருந்தாலுமே இந்த காட்டுக்குள்ள 3 டைப் டியர் தான் இருக்குது. இது வந்து சாம்பார் டியர்னால மிளாவு. இது நம்ம கூட்டமாக பார்க்கல. இதில் எத்தனை ஆண் இருக்குது எத்தனை பெண் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆணுக்கு அந்த மாதிரி கொம்பு இருக்கும், பெண்ணுக்கு கொம்பு இருக்காது. இந்த கொம்பு ஒரு ஏஜ் வேறு தான். அதுக்கு இங்கே இச்சிங் ஸ்டார்ட் ஆகும். மக்கள் தட்டி கீழே விழுந்துடும். நம்ம வந்து கீழே கிளம்பி தான் எடுக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி ஸ்டைலாக வரும். 2வது தான் இப்படி தான் வரும். இன்னொரு பார்க்கிங் டியர் கேள்விப்பட்டீங்கன்னா கேளையாடு ப்ரௌன் கலராக 2 சின்னதாக இருக்கும். நம்ம பட்டு பார்க்கணும் கஷ்டம், எல்லாம் சின்னதாக இருக்கும். ஓப்பனாக நம்ம தான் பார்க்கணும். இன்னொன்று மவுஸ் டியர்வாங்க, சர்வமானுவாங்க. அது 3 கிலோ 4 கிலோ தான் இருக்கும். அது நம்ம நைட் டைம் ரோட்டில் ட்ராவல் பண்ணலாம் பார்க்கலாம். இது 3 தான் இங்கே இருக்குது. புள்ளி மாதிரி இங்கே இல்லை. எதனால இல்லை? சிங்கனும் இல்லையா? அப்போ இவங்களாம் வாழ்றது அதான் சொல்லுவேன். இப்போ இவங்களாம் இருக்காங்க. அது எதுக்குன்னா அவங்களுக்கு வாழ்றதுக்கு டெம்பரேச்சர் தேவை. இங்கே நம்ம வெயில் அடித்தாலும் நம்ம ஓப்பனில் தான் ஹீட் இருக்கும். நீங்கள் காட்டுக்கு போனால் ஹீட் இருக்குது, அதனால் வாழ முடியாது. இன்னொன்று நீலகிரி தார் வரையாடு கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா அது இங்கே இல்லை. இரவுகளும் 3 நாளில் தான் இருக்குது. அது எந்த ஸ்டேட்டோட அனிமல்ஸு இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் உத்தரவாத சர்வீஸ்லையும் தமிழ்நாடோட ஸ்டேட் அனிமல்ஸ் தான் வரையாடு. ஏன்னா இதே நீங்கள் ஒரு 50-55 வயசானவங்க சொல்லிடுறாங்க. இப்போ படிக்கிற பிள்ளைகளும் ஒரு மாதிரி ஜெனரேஷன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது என்ன சொல்றது தப்பா இல்லை. அது என்ன இருக்கு? வைல்ட் கார் பைசன்றது இந்தியாவிலே இல்லை. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அது நம்ம சொல்லி படிச்சுட்டோம். பைசன்
நார்த் அமெரிக்காவில் தான் இருக்கு. இது வந்து வைல்டு கோர், இல்லாட்டி இந்தியன் கோர்னு சொல்லலாம். இது வந்து பெண்ணு, பாக்கியுள்ள 3 ஆணு. என்ன வித்தியாசம் தெரியுது? எனக்கு என்ன தெரியும்? கொம்பு இன்சைடு இருக்கிறதெல்லாம் பெண்ணும், கொம்பு வைடாக இருக்கிறது ஆணு. ஆணாகும்போது நம்மளோட குத்தி தூக்கி வீசிடும். பெண்ணு குத்தி தூக்கி வீச முடியுமா? அப்போ பெண்ணு என்ன குதிச்சுட்டு நெத்திக்கு அடிக்கும். நம்ம இது தலையை மட்டும் பார்க்கல, ஆணா பெண்ணான்னு கண்டுபிடிக்கிறது. சிலப்போ நம்ம ஒரு லாங் டைரக்ஷனில் பார்க்குறோம். ஆணும் பெண்ணும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆணெல்லாம் ஃபுல் பிளாக்காகவும் ஓயில் மிக்ஸ் பண்ண மாதிரி மின்னும். அதை கொடுத்துட்டு நார்மல் கருப்பாக இருக்கும். டார்க் கருப்பெல்லாம் ஆணும், நார்மல் கருப்பு பெண்ணு, அப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, ரெயின் கோட் போட்டுடலாம் கைஸ். பாருங்க இப்ப நம்ம வந்து நல்லா ரெயின் கோட் போட்டு கிளம்புறோம். ஏதோ ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் போற மாதிரி இருக்கடா. ஸ்கூலுக்கே போற மாதிரி. ஸ்கூல் ஆனுவல் டேல இப்படி தான் மிஸ் போட்டு அமுச்சு விடுவாங்க. ரெயின் கோட் போட்டு இப்போ வண்டியில ஏறுற மாதிரி. நம்ம கிளம்பி போயிட்டு இருக்கோங்க. நம்ம ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காட்டுக்குள்ளே நோக்கி நம்ம போகிறோம். என்னோட ஒயிட் ஷூ தான் நாஸ்தியாக போகுது. பட் ஆனால் வேறு வழி இல்லை, பரவாயில்ல. உங்களுக்காக நாங்கள் பல தியாகங்கள் பண்ண போகிறோம். இதில் ஆனை வரும். ஓ, இதுலையா? ஆமாம், இது நைட் டைம் வந்து ஃபென்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. காலைல யார் முதல் ட்ரக்கிங் போகிறாங்க அவங்க ஃபென்ஸை ஓப்பன் பண்ணி போகணும். ஓ, இப்போ நம்மளுக்கு முன்னாடி ஆள் போயிருக்காங்க. மொத்தம் இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க? இன்னைக்கு ஒரு 6 குரூப் வந்திருக்காங்க. அதில் 5 குரூப்பும் ட்ரக்கிங் போயிட்டாங்க. நம்ம இப்போ லாஸ்ட்டாக போய்க்கிறோம். ஆமாம், இல்லை அதில் ஃபேமிலி இருக்கனால சின்ன ட்ரக்கிங்லாம் போவாங்க. இப்போ இதில் தான் ஆனை வரும்ன்றேன். ஒரு நம்பிக்கை இருக்குதா? இது ஆணைக்குள்ள பார்த்து இல்லையாண்ணா, ரொம்ப குட்டியா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த டவுட் எதுக்கு வருதுன்னா, ஆனை பெருசா இருக்கு சின்ன வரும்ட்டு. இப்போ நம்ம ஒரு கைடு சொல்றோம் ஆனை இது வந்திருக்கு வருதோ போகுது அப்படின்னா உங்களுக்கு டவுட் இருந்தா அங்க உள்ள மரத்துல எல்லாம் நீங்க பார்த்தா கண்டுபிடிச்சிக்கலாம். இங்க வந்து பாருங்க, இந்த மரத்துல எப்படி பச்சையா தோணுதுல, இங்க பாருங்க அடியில பாருங்க மண்ணா தெரியுதா? இங்க எல்லாம் பாருங்க, இது மழைனால அவ்வளவு கிளியரா தர மாட்டேங்குது. நம்ம உள்ள போயில காணிச்சு தரேன். ஆனை வந்துட்டு பாடியை ரப் பண்றது. நீங்க நினைக்கிறது போவையிலே உரசிக்கிட்டு போறோம். போவையில உரசிக்கிட்டு போறதோட நின்னு ரப் பண்ணும். வரும பார்த்தோம் நாங்க. பாத்தீங்களா? இல்ல, யானை பார்க்கல. யானை தேய்ச்ச இடத்தெல்லாம் பார்த்தோம், கார்ல பார்த்தோம். யானையை தான் பார்க்கல இன்னைக்கு நாங்க, அன்பார்ச்சுனேட்லி. சரி. இது லாங் ட்ரக்கிங் இருந்துச்சு, அது நிறுத்தி வச்சிருக்காங்க. அது பண்ணணும், அது இருந்து பண்ணிருந்தோம்னா ஈவினிங் போறது. அக்டோபர் 11 டைகர் அட்டாக் பண்ணிருக்கு. ஓ, அப்படியா? எங்க எங்க? இந்த ஏரியாவில. இது ஆனை வர வழி தெரியுதா? இப்படிதான் ட்ரக் பார்த்தா இது நம்ம 2 பேரும் வெட்டி இருக்கோம். இது உங்களுக்கு போக போக தெரியும். டைகர் அட்டாக் பண்ணிச்சான்டா ஹரிஷ். எப்படி? லாங் ட்ரக்ல யாருமே பயந்துல போறது இருந்தாங்க. இப்படி அடுத்த ஓபன் பண்ணிடுவாங்க. இந்த வெயில் வந்துருச்சுன்னா கொஞ்சம் ட்ரக் பார்த்து ஓபன் ஆயிடும். அப்போ ஈவினிங் வரை இருக்கும். இப்ப நம்மளுக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நடுவுல யானையோ இல்ல ஏதாவது வந்தா என்ன பண்ணோம்? அதான் நம்ம காட்டுக்குள்ள போய் அப்படியே சைலண்டா தான் போகணும். அப்பதான் அனிமல்ஸ் சவுண்ட் நம்ம கேட்கும். இது பாத்தீங்களா, இங்க இங்க பாருங்க, இங்க வந்து பாருங்க எங்க இருக்கா மண்ணு மாதிரி தெரியுதா? இதெல்லாம் தெரியுதுல்ல, இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? ஆனா படுத்தது இல்ல, ஆனா மட் பாத் பண்றது. இது பழையது, நம்ம புதுசா இருந்தா தெரியும். ஆனா அப்படி கால தரல அடிச்சுட்டு மண்ணை மாதிரி வீசுறது. அப்ப சிலப்ப நம்ம இது ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம இந்த ட்ரக்கிங் வந்துட்டு இது ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஆனா ஆணையை பார்க்க முடியல. ஆனந்த நடந்துட்டு இருந்தா நம்ம இங்கேயே கவுண்ட் பண்ணிக்கலாம் எத்தனை ஆனை அங்க உள்ள இருக்குன்றது. ஒவ்வொரு ஆணையும் ஒவ்வொரு இடத்துல இருந்து மட் பாத் பண்றது. அப்ப இந்த கணக்கு பாத்தீங்கன்னா உள்ள எத்தனை கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இது எப்ப வந்துருக்கு, எப்ப நடந்திருக்கு? ஒரு 2-3 வாரம் ஆச்சு. நீ புதுசா நம்ம உள்ள எல்லாம் போல தெரியும் வந்து. இங்கதான் இந்த 2 ட்ரக் பாத்து, இதுதான் ஷார்ட் ட்ரக் பாத்துதான். இப்படியே மேல போயிட்டு தோப்பு இருக்குல்ல, அங்க போயிட்டு அந்த மிஸ்ட் மாறினா ஐயப்பன் கோயில் பாக்குறது. எந்த கிலோமீட்டர்னாலும் பார்க்க கஷ்டம். இன்னொரு ட்ரக் பார்த்தா அப்படிதான் இப்படியே போயிட்டு காட்டுக்குள்ள. இதுதான் அந்த புலி கடிச்சது. இல்ல, புலி கடிச்சது அந்த மலையில. ஆனா அதுக்கு போற வழி தானே? ஆமா, இந்த வழிதான் போறது. நம்ம அங்க போக மாட்டோம். அது ஒரு 2 மலைக்கு அங்கிட்டு இருக்கு. நம்ம அங்க ஒரு மேக்ஸிமம் போயிட்டு இங்கிட்டு வந்துரும். அப்படி இது வந்து நம்ம இந்த காலம் வந்து 925 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா இருக்கு.
இதுதான் பெரியார் டைகர் ரிசர்வ் ஏரியா. அது போல இந்த KFDC எக்கோ டூரிசம் நடக்கிறது. இதுல 1000க்கு மேல ஆணைகள் இருக்கு, 1000க்கு மேல காட்டு எருமைகள் இருக்கு, 72 லெப்பர்ட் இருக்கு, 46ல இருந்து 47 டைகர் இருக்கு. எப்படி எல்லாம் கணக்கு இதெல்லாம் PTR பெரியார் டைகர் கணக்கெடுத்து ஜிபிஎஸ் வச்சு எடுக்க மாட்டாங்க, கேமரா ஃபிட்டிங் தான். மேக்சிமம் எல்லா அனிமல்ஸும் இங்க வந்து நேச்சர்ல தான் பார்க்க முடியும். இப்ப நீங்க அங்கெல்லாம் ஜிபிஎஸ் வச்சு இங்கதான் இருக்கு காணிப்பாங்க. இங்க அப்படி இல்ல, நம்ம லக்க பொறுத்து தான் பார்க்க முடியும். ஆனா இந்த புலிலாம் வந்து சவுண்ட் கேட்டு நமக்கு வந்து டைகர் லெப்பர்ட் எல்லாம் பயப்படக்கூடிய சாதனம் இல்ல. நம்ம ஆனை அது கொஞ்சம் டேஞ்சரஸான இருக்கு. நல்ல அனிமல்ஸ் தான், நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு பிரச்சனை இல்ல. டிஸ்டர்ப் பண்ண டைகர் பிரச்சனை இல்ல. ரொம்ப டேஞ்சரஸ் அனிமல்னா கரடி இருக்காது இருக்கு. இப்ப மழை டைம்ல அதிகம் பாக்குறது கொஞ்சம் ரேரு. ஏப்ரல் மேனா ஹனி சீசன் ஆயிருந்தா, தேன் சீசன் ஆகும், அதிகம் பார்க்கலாம். பயங்கர ரொம்ப இதெல்லாம் வந்து ரீல்ஸ்ல, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பார்த்தது. ரெயின் கோட் போட்டுட்டு நம்ம கீழே தான் நடந்து போறோம், இறக்கமா இருக்கும். கீழே இறங்க நம்ம டோப் பேலன்ஸ்ல ஆகணும். எங்க இருந்து எங்க வரைக்கும் தெரியுமா? வெஸ்டர்ன் காட்ஸ் மவுண்டன். இது வந்து கோவாவுக்கும் தாண்டி போகும். குஜராத்ல இருந்து கன்னியாகுமரி இந்த மவுண்டன் கண்டினியூா வந்துட்டு இருந்தவாங்கல கேரளாக்குள்ள ஒரு இடத்துல ஓபன் ஆயிடுச்சு. 25ல இருந்து 40 கிலோமீட்டர். எந்த இடம் தெரியுமா? அதான் பாலக்காடு கேப்ன்றது. பாலக்காடு நம்ம கேரளாவிலேயே கூடுதல் இடம்னா 2 இடத்துல சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து பாலக்காடு சொல்லுவாங்க, 2வது இங்கிட்ட வந்து புனலூர்னுவாங்க. புனலூர்ல என்ன கூட காரணம்னா ஆரியங்காவ்னு ஒரு மவுண்டன் இருக்கு. அந்த மவுண்டன்ல ஹைட் குறைஞ்சு போச்சு. அதனால தமிழ்நாட்டோட சூடு கேரளாக்குள்ள வருது. கேரளால மழை பெஞ்சிருச்சு. போன மாசம் வர குற்றாலத்துல தண்ணி இல்ல. ஏன்னா கேரளால மழை பெய்யல, தண்ணி உள்ள போகும், காத்து நல்லா இருக்கும். இதுல வந்து பாருங்க, இது பாக்குறது கிராஸ்லேண்ட் சோலார் ஃபாரஸ்ட்னுவாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அதே டைம் நம்ம அங்கிட்டு மிஸ்ட் மாறாலும் தெரியும், அது டிராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட்னுவாங்க. என்ன வித்தியாசம் தெரியுமா? அதுல ஃபுல்லா மரங்கள் தான் இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம இங்க நிக்கிறதுல ஓப்பனா இருக்கு, இந்த 2 மலைக்கிட்ட தான் மரம் இருக்கு. இந்த மாதிரி மழை சமயம் பார்த்தோம்னா அதிகம் ஆணையெல்லாம் அங்கிட்டு பாக்குறதோட இந்த மாதிரி கிராஸ்லேண்ட் சோலார் ஃபாரஸ்ட் தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஓப்பன் ஏதாவது தெரியுதுல்ல, நம்ம நிக்கிற ஓப்பன் தானே, அதே மாதிரி ஆப்போசிட் ஓப்பன் அந்த மாதிரி. இதுக்காக அந்த காத்து மழை அடிக்கிற அவங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா உள்ள ஒரு மரம் இருந்தா பக்கத்துல உள்ள மரம் விழுவும், பிராஞ்ச் எல்லாம் உடஞ்சு விழுவும். அதனால இந்த மாதிரி ஓப்பன் பண்ணா இங்க எல்லாம் தண்ணி இருக்கு. நம்ம கோயில பாருங்க, இங்க இருந்து ஊத்து பறிச்சு போவோம், தண்ணி சாப்பாடெல்லாம் இங்க இருக்கு. இங்க வந்து இது எப்பயுமே கூலிங்கா இருக்க இடம். இதுலதான் கிங் கோப்ரா, மஞ்ச விரட்டின ஆமை, டைகர், ஆமா அவங்களுக்கு எல்லாம் கூலிங் தான் தேவை. நான் என்ன சொன்னேன், புள்ளிமான் இங்க இல்லன்னு, புள்ளிமானுக்கு ஹீட் தேவை. அப்ப இவங்களுக்கு தேவை கூலிங். நம்ம கிங் கோப்ரானா காட்டுக்குள்ள பொறுத்தளவு நான் இங்க பிறந்த வளர்ந்து 8 வருஷம் இருக்கேன். கிங் கோப்ரானா பாக்குறது ரேர் காட்டுக்குள்ள. ஏன்னா இது மாசத்துல 3 மழை 4 மழை பெஞ்சு கூலிங்காவே இருக்கனால பார்க்க முடியாது. இப்ப எல்லாம் எங்க பாக்குறாங்க, சிட்டிக்குள்ள தான் பாக்குறாங்க. ஆமா, அது இருக்கிற இடத்துல ஹீட் வந்ததுன்னா அடுத்த இடத்த பார்த்து போகலதான் நம்ம பாக்குறோம். இங்க பொறுத்தவரை அப்படி பார்க்க கொஞ்சம் ரேர். அப்ப நம்ம இறங்குற இடத்துல சிலிப்பரி ஆகுதுன்னா ஒரு மரத்தை பிடிச்சுதான் நடக்கணும்னா அந்த மரத்தை நல்லா பார்த்துதான் பிடிக்கணும். நம்ம நடந்துகிட்டு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வரக்கூடாது. பாத்துக்கோ சூர்யா, ஒன்னதான் பாருங்க எவ்வளவு ஸ்டீப்பா இருக்கு. இறங்குறதே நம்ம டஃபா தாங்க இருக்கு. ஸ்டீப்பா இருக்கு, ஸ்லிப்பரியா இல்ல. ஆனா ஏன்னா நம்ம ஷூ எல்லாம் போட்டு வந்திருக்கோன்றதுனால அதனால இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெக்கிங் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா சீரியஸா நம்ம சேனலுக்கும் சரி, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி, அன்சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி. ஓகே ஓகே. பச்சை பாம்பு பச்சில பாம்பு சட்டித்தரணுவாங்கல்ல, இந்த மழை டைம் ஆச்சுன்னா இந்த மாதிரி பிளான்ட் செடி மேல தான் கிடக்கும், தரையில கிடக்காது. ட்ரை சீசன்ல தான் தரையில இருக்கும். அது தரையில கிடக்கிற பாம்பு நம்ம நடக்கிற பைப்ரேட்டிங்ல மூவ் பண்ணி போயிடும். இது பிளான்ட் மேல கிடக்கிற பாம்பு தெரியாது. அப்ப இது காமஃபிளார். இந்த பச்சை கலர்ல இருக்கும், இந்த காஞ்ச கம்பு கலர்லயும் இருக்கும். இந்த கலர் நம்ம தெரியாம புடிச்சிட்டீங்கன்னா அது டே டைம் ஐஸ் பவர்ல, நைட் டைம் தான் மூவ் பண்ணி சாப்பிடலாம் போறது. அது கையில கடிச்சு பிடிச்சுன்னா அது வீங்கிக்கிறோம், காலில் கடிச்சாலும் காலு வீங்கிக்கிறோம். அப்ப நம்ம போய் ஹாஸ்பிட்டல்ல போனா செத்து போக மாட்டாங்க, ஹாஸ்பிட்டல்ல போய் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆயுர்வேத மெடிசனுக்கும் போகலாம். அது அவங்க இஷ்டம் பொறுத்துள்ளது. ஆனா அது அதனால பல வருஷத்துக்கு அது பாதிப்பு இருக்குமே. 15 நாளைக்கு பயங்கரமா கையெல்லாம் வலிக்கும். ஆனா ஃபியூச்சர்ல அதனால ஒரு வெரிகோஸ் மாதிரி சொரியாசிஸ் மாதிரி வரது கூட வாய்ப்பு இருக்குங்க. பாம்புவாங்கல்ல, ஆமா, தண்ணி பாம்பு கடிச்சாலும் இந்த கை காலில் நம்ம வெள்ளை வெள்ளையா அந்த சொரியாசிஸ் சொன்னீங்களே அந்த மாதிரி வரும்.
நீங்க புலி பாத்துருக்கீங்க? ஆமா, நான் 23 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல 7 தடவை பாத்திருக்கேன். ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த ஓன் த ட்ரக்கிங்ல கொஞ்சம் கிட்ட பார்த்தது. அப்பா எல்லாமே இப்ப பாத்து அந்த வியூ இருக்குல்ல, ஆமா அங்க பாருங்க தெரிஞ்ச வியூ. என்ன பண்ணீங்க கிட்ட பார்த்தோன்னு? அப்புறம் என்ன, எனக்கு சாப்பிட வச்சிருந்த புளியோர எடுத்து அந்த புளிக்கு 4 வாய் ஊட்டி விட்டேன். அது ஒண்ணு செய்யாது சார். ஓ அந்த வியூ இருக்குல்ல, ஆமா அந்த மாதிரி வியூல தான் அதையும் பார்க்க முடியும் ஓப்பன்ல. ஏன்னா டைகர் வந்து இவ்வளவு ஹைட் தான் இருக்கும். ஓ பாருங்க, இதுல நடந்தா தெரியுமா? தெரியாது. ஒரு ஆணை நடந்தாலே தெரியாது. ஆமா, அதனாலதான் இங்க டைகர் ஸ்போர்ட் பண்றது பயங்கர ரேரு. ஓ நம்ம லக்க பொறுத்தவரைக்கும் எப்பயாச்சும் பார்த்தது. ஏன்னா நம்ம நடக்கிற சவுண்ட் கேட்டோம்னா தூரம் போயிடும். அனிமல் டைகர் பதிஞ்சிடும், ம் நம்மளுக்கு சார்ஜ் பண்ண பார்க்காது. ஓகே, அது என்ன பசியில இருந்தாலும். ஆமா, இந்த ட்ரக்கிங்ல தான் பார்த்தாரம்மா. ஆமா ஆமா. மினிமலிஸ்ட்ல ஆ ட்ரக்கிங் போய் டைகர் பார்த்தாங்க. ட்ரக்கிங் போகும்போதா? இதே போகல. இதுலயா? ஓ சத்தமே இல்லாம இருந்திருக்கும். இந்த ரூட்ல யாரா போயிருக்காங்களா? சொல்லப்போ அந்த ஒரு போறது இருக்காங்களே. இல்ல இந்த ரூட்ல இன்னைக்கு யாரா போயிருக்காங்க? யாராச்சும் ஒரு ஃபேமிலி போறது இருந்தாங்க, போறது. ஆமா, அவங்க போக வாய்ப்பு இருக்கு. பாக்கி உள்ளவங்க மேல வழிதான் போயிருப்பாங்க. ஓ நம்ம மட்டும் தான் சொல்றாங்க. ஆமா, இன்னைக்கு நம்ம மட்டும் தாங்க இந்த இதுல ட்ராக்ல போறோம். இது வந்து கொஞ்சம் அதிகமான டிஸ்டன்ஸ் தான். மோஸ்ட்லி பாத்துக்கணும், ஏன்னா தெரியும் ஏதாச்சும் இருந்தாலும் இந்த வியூ எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ம் அதே நம்ம ஆகஸ்ட் கழிஞ்சு செப்டம்பர் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் மழையும் இருக்கும், வெயிலா இருக்கும். நமக்கு கண்ணுக்கு எட்டின தூரம் இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா சென்னையில கடல் தெரியும், அந்த மாதிரி பில்டிங் தெரியும், கிளியரா தெரியும். அது நீங்க ஒரு சைடு பில்டிங் ஒரு சைடு கடல் தெரியும். இங்க அப்ப இல்ல, நம்ம 360 டிகிரிக்கு சுத்தி பார்த்தாலே காடா தான் இருக்கும். அதெல்லாம் ஆனந்தீங்களா? அடுத்தது நீச்சல் தான். ஜாதிக்காய் கைப்படுங்களா? ஓ காயா? நட்மக் சீசன் முடிஞ்சிருச்சு, இப்போ 1-2 தான் கிடக்குது. இது காட்டுக்குள்ள வந்து பெரிய பெரிய மரம், அந்த மாதிரி மரம். நீங்க கேரளாக்குள்ள போனீங்கன்னா சின்ன சின்ன மரமா இருக்கும். இது பாருங்க, இது மஞ்சள் கலரா இருக்கு, அங்க உள்ளது நல்ல ரோஸ் கலரா இருக்கும். யாருக்கு? ஓ நல்லா இருக்கு, எல்லாருக்கும் போட்டு. அப்ப உப்பு இருந்துச்சுன்னா அந்த ஸ்மெல்லுக்கு வராது. ஸ்மெல்லு இல்லைங்க, செத்து போயிடும். உப்பு வந்து இப்ப கையில நம்ம கால்ல எல்லாம் இது இருக்குல்ல, காயம் பட்டுச்சுன்னா எப்படி எரியும், அது மாதிரி அதுக்கு காயம். ஓ ரத்தம் நல்லா. இப்போ உங்க காலில் பட்டுச்சா? ஆமாடா, முடி இருக்கனால அண்ணன் போடவே இல்லை, நல்லா பட்டுன்னு பட்டுருச்சு அண்ணன் கேட்டாங்க. கைஸ் பார்த்து வாங்க, சேஃபா இருக்கணும். என்ன சூர்யா நன் படத்துல வர பேய் ஆண்டி மாதிரி இருக்குது. பயங்கர இதுவா இருக்குங்க, மண்ணா இருக்கு. நம்ம மலைக்கும் அதுக்கும் வர்றது இப்போ செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது சீரியஸா. நானஸ் சைட்லலாம் பார்த்தது, இப்போ நம்மளே ஒரு காட்டுக்குள்ள இருக்கோன்றப்போ நம்பவே முடியல. நம்ம பின்னாடி வந்த வழி பாருங்க எப்படி இருக்கு. இல்ல அவர் என்ன சொன்னார்னா, அவர் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டு இதே மாதிரி போயிருக்காரு. அங்க ஒரு இடம் இருக்கு, அந்த சாமி பார்த்தா 3ஆ பிரிஞ்சிருப்பாங்க, தலை இடுப்பு கால்னு. ஓகே, அது எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு மறுநாள் வந்து பார்த்தா திருப்பி பிரிஞ்சுதான் இருக்கணும். ஓ மலை பாதையில. ஆமா ரோடு வருங்க, ஆமா ஆமா ஒரு சின்ன ஓ ஓ ஓஹோ அதோ புலியோட இதுல. ஆமா, ஐயோ எங்க? ஆமாண்டா, புலி கீரை, நகம் கீரை பாருங்க. ஏன் இப்படி பாக்குறாரு? புலி மார் கைஸ், நானும் ஒரு புலி கூட்டம் சேர்ந்தேன். எக்ஸ்ட்ரீம் அட்வென்ச்சர் நாம இருக்கோம் கைஸ். ஃபுல் வீடியோ பாருங்க. இது வந்து இந்த சைடுல வந்து ஃபீமேல், அப்படி சொல்லும்போது உதாரணம் சும்மா எக்ஸாம்பிள் இடத்துல இருக்குன்றத ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். இருந்துச்சுன்னா அப்படி யூரின் பாஸ் பண்ணி அதுக்கு. ஆமா, இப்போ நம்ம சென்சஸ் எடுக்கிறதுமே அப்படின்னாங்கன்னா இந்த மாதிரி ட்ரக் பார்த்துருக்குல்ல, இப்போ இதுல எல்லாம் அனிமல்ஸ் நடக்கிற வழியில தான், ஆணை நடக்கிற வழியில தான் எல்லா அனிமல்ஸ் நடக்கும். ட்ரை சீசன்ல தான் அதிகமாவே ஆணையை ஃபாலோ பண்ணும் அதிக அனிமல்ஸ். எதுக்குன்னா ஆணைக்கு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு உள்ள தண்ணி இங்கிருந்து கண்டுபிடிக்க முடியும், அப்போ அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ பாக்கி உள்ள மிருகங்கள் போறனால
இந்த மாதிரி கேமரா ஃபிட் பண்ணுவாங்க. கேமரா ஃபிட் பண்ணா அடர்ந்த இடத்துல பண்ண மாட்டாங்க. இப்போ அங்க ஒரு மரம் இங்க ஒரு மரம் இருந்துச்சுன்னா இந்த காடெல்லாம் வெட்டி விட்டுருவாங்க. ஃப்ரண்ட்ல ஒரு சின்ன பிளான் கூட இருக்கக்கூடாது. ஆனா அட்டை பாருங்க மட்டும் கிளிக் ஆகும். எங்க என் கால்ல ஷூல அது பிரச்சனை இல்லை. ஆமாடா ஒன்னும் ஆகாதுடா. சரிதா? ஆக்சுவலா என் உடம்புல ஊறுற மாதிரி தான் இருக்கு. அது ஏறுறதே தெரியாதுல்ல. ஒரு ஆளை ரப் பண்ணிருக்கா. இங்க வர இருக்கு இந்த ரப் பண்ணது. பெரிய ஆணைக்கு ஹைட் எவ்வளவு இருக்கும்? சம பெருசு. தோடா அதோ இருக்குடா. எங்கடா தோ பேண்ட் தட்டி விடு எப்படி நான் தட்டுறது? நான் சொன்னேன்ல அப்படிதான் ஏறும். வா போயிடு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மரம் எல்லாம் உடஞ்சி கீழே விழுந்திருக்கு. ஹேய் வாவ், அங்கே பாருங்க guys, அவ்வளோ பெரிய மரம் கீழே விழுந்திருக்கு. நாங்கள் அதுலேருந்து அடியிலேருந்து கீழே குனிஞ்சு தான் போனோம். அம்மா வந்துட்டீங்களா? ஸோ இது வந்து மரம் உடஞ்சி விழுந்தப்போ ஆனை வந்து புது பாதை தேடும்போது இந்த மாதிரி புதுசாக தேடி வந்துடும். தைலம் ஸ்மெல். இது வெத்தலை இல்ல கருகப்பட்டை இந்த மரம். சூப்பர், நல்லா இருக்கு ப்ரோ. அவன் வந்து காலைல இருந்து வேற மாதிரி இருக்கான் ப்ரோ. அதான் அட்டை இருக்கா செக் பண்ணி சொல்றாப்புல. சூர்யா திரும்பி அந்த மலையே ஏறி அப்படியே எங்க வீடுல அங்க இருக்கு. அந்த வழியை சுற்றி வரதா 7 கிலோமீட்டர் ட்ராக்கிங். ஆக்சுவல் ஜங்கிள் அந்த ஸ்டே இதுதான் போகுது. ஆமா, இதுல வந்து அங்க போய் ஸ்டே பண்ணணும் நைட்டு. நெக்ஸ்ட் டே அப்படியே வாக் பண்றது. ஒரு விதத்துல இந்த கிளைமேட் இன்னைக்கு இப்படி வந்தது நல்லதா தான் போச்சு. ஏன் பின்ன இப்ப வெயில்ல வந்துருந்தா இந்த வெயில் ஆட்டோமேட்டிக்கா டயர்ட் ஆயிடுவோம். அப்ப நடக்கல பாருங்க. நீங்க ஒருமே அட்டடா உன் கால்ல ஷூல லெஃப்ட் ஷூல எங்கடா இந்த பாருங்க. பாருங்க டவு மேல இருக்கு. உப்பு போட்டோனே பாருங்க. பாறை இல்ல அதுதான் நிக்கும். உப்பு போட்டோனே காலி. அவ்வளவுதான் போட்டோனே செத்துரும். ஏன் கால்ல எங்க போ உப்பு தண்ணி போட்டா செத்து போறாங்க. அத பாத்துட்டு போங்க. இது என் கால்ல வந்து இது என் கால்ல வரும். நான் பெருசா எடுங்க. எப்படி போய் எடுக்கிறது? இல்ல அவர் அது இருக்கு பாருங்க. வா அம்மா குண்டா இருக்குடா. ரத்தம் குடிச்சிருக்குமா? இல்ல அதான் குடிக்காதவங்கள விடல. பின்னாடி போடுங்க. ரெண்டு காலையும் கல்ல வச்சு எடுத்துடா வந்து. அது செத்து போயிருங்க, விட்டுருங்க. இந்த வர அடுத்து உங்களோட போடு. ஐயோ அது ப்ரோ இங்க எடுத்து விடுங்க ப்ரோ. நம்ம ஆளு அட்டைய பார்த்து சும்மா பயங்கரமா பயப்படுறாரு. அட்டனாலே அவருக்கு செதறுவாரு, பதறுவாரு. சதறணும் பயம். இதுதான் பொன்னம்பலம் மகரஜோதி காணிப்பாங்களே, பக்கத்துல தான் இருக்கு. ஏர் டிஸ்டன்ஸ்ல 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர். ஓ இப்போ மிஸ்டர் கிளியர் ஆனா ஐயப்பமலை வியூ பாயிண்ட். ஐயப்பமலை தெரியும், பொன்னம்பலம் தெரியும், புல்லுமேடு தெரியும். இது சின்ன வியூ. நம்ம மேல போறோம்னா நல்ல வியூ. இந்த கிலோமீட்டருக்கு ஒண்ணும் தெரியாது. ஓகே, அது பாதி எடுத்து தாண்டிட்டோமா? பாதி வந்திருக்கோம். இனி ஒரு 15 நிமிஷம் நடந்தா வில்லேஜ் போயிருவோம். அப்புறம் ரோடே போயிட்டு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போயிருவோம். கைஸ் இங்க வரீங்கன்னா ட்ரெக்கிங் வரீங்கன்னா ஷூ மேண்டட்டரி, இல்லனா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. வாட்டர் ப்ரூஃப் இருந்தா பெஸ்ட். இல்லனா தண்ணி உள்ள போயிடுச்சுனா ஆமா இந்த மாதிரி சொத ஆயிடும். டெக்கெட்ல நமக்கு ஷூஸ் வரும் வாட்டர் ப்ரூஃப். ரப்பர் ஷூஸ்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். ஓரளவுக்கு அதிகமா அதான் ரப்பர் மாதிரி இருக்கும் அந்த ஷூ. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ அட்டை நம்ம மேலே இருக்குன்றது நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியாதுங்க. நம்ம லாஸ்ட்டாக உட்காரும் போது தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அட்டைக்கு ரொம்ப பயப்படுறீங்க அப்படின்னா ப்ரிகாஷனாக எல்லாமே பண்ணிட்டு வந்துடுங்க. கரெக்ட். ஆக்சுவலாக இவங்க கொடுக்குறது நான் வாட்டர் ப்ரூஃபாக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் இவங்க கொடுக்குறது வந்து காட்டன் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே வரும். ஸோ எது கொடுக்குறாங்கன்னே தெரியல. அது மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம். பிளாஸ்டிக்கில் கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும். மக்கள் இன்னும் சேஃப்டியாக வருவாங்க. அதுக்காக சொல்கிறேன். கைஸ்
நம்ம வந்து முடிச்சாச்சு. இந்த கம்பியை தொடாமல் நம்ம ஜம்ப் பண்ணோம். டைனோசார் படம்லாம் பார்த்துருப்பீங்க. நான் கம்பியை தொட்டா காலி அப்படிதான் நினைக்கிறேன். பாத்துடா சூர்யா, கீழே ஒராசிச்சுன்னா அப்புறம் இதுவே பண்ணிட்டோம் வாழ்க்கை ஃபுல்லா. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா. ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரெக்கிங் முடிச்சு வில்லேஜுக்கு வந்தாச்சு கைஸ். இந்த அட்டைங்களோட ப்ராப்ளத்தால தான் நம்ம கொஞ்சம் பயப்பட வேண்டியதாச்சு. மற்றபடி நம்ம அன்லக்கு எலிஃபண்ட் எதுவும் பார்க்கல. பட் அது வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற இப்போ ரீசெண்டாக தான் 1 month முன்னாடி வந்து ஒரு பையனை வந்துட்டு இந்த இன்னொரு ட்ரக் வேயில் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு புலி. ஸோ அதனால் நம்ம இன்னைக்கு சேஃப். பட் இந்த கிராமத்துக்குள்ளெல்லாம் வருங்க நைட் டைமில். பாருங்க இந்த வில்லேஜ் பாருங்க, சூப்பராக இருக்கு. இதாங்க அந்த வில்லேஜ். இருக்கிறவங்க எல்லாம் எப்படிதான் ஆள்றாங்களோ தெரியல. ஆனால் சுற்றி எல்லா மிருகங்களும் அவங்க கூடயே வாழுது. அதுதான் ஒரு மேட்டர். ஓ பின்னுக்கெல்லாம் காடு தானே, உடச்சு விட்டுரும் ஆள் இல்லைன்னா. ஐயோ அந்த வழி பாருங்க, அந்த சைடு இந்த மலைக்கு அந்த சைடுல ஏறி நமக்கு வந்திருக்கோம். ஒரு மலை ஏறி இறங்கி இருக்கோங்க. ஓ இதான் கவி வில்லேஜா? வில்லேஜ் ஸ்டார்டிங். ஓ 1.5 கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கு எண்டிங். ஓ கவி ஸ்டார்டிங். இப்போ நம்ம வந்து அந்த வில்லேஜ் இது இருக்கும்ல, அதுதான் இது கவி வில்லேஜோட பஸ் ஸ்டாண்டுங்க. இங்கே இருக்கவங்களுக்குலாம் கூட ஒரு பஸ் வச்சுருக்காங்க. அப்பா செம்மங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம அழகாக லாங் ட்ரெக், அதாவது மீடியம் ட்ரெக் எடுத்து முடிச்சுட்டு அகைன் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்தாச்சு. கவி இக்கோ டூரிசம்கே இந்த வழியாக நம்ம வந்தாச்சு. நம்ம போனது இந்த வழி, ஆனால் நம்ம சுற்றி வந்தது அந்த வழி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் இதெல்லாம் வந்து எடுத்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபால்ஸ் இருக்குது, போட்டிங் இருக்குது, அப்புறம் லஞ்ச் இருக்குது, அவ்வளோதாங்க.